தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் கட்சியின் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகள். அவருக்கு புத்தகங்களையும் பொன்னாடைகளையும் வழங்கி முதலமைச்சரை அங்கு வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, லண்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு தமது பயணத்தை இன்று மேற்கொள்கிறார். அதற்காக விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சியின் நிர்வாகிகள் அங்கு வரவேற்று வழி அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். செப்டம்பர் 4 ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கருத்தரங்கில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். பெரியார் உலகமயமாக்கி இருக்கிறார் என்பதை பெருமையோடு பதிவிட்டிருந்தார் முன்பு முதலமைச்சர். தற்போது அதற்கான பயணமும் இது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது பயணத்தை தற்போது மேற்கொள்வதற்காக விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அங்கு அவரை வரவேற்று வழி அனுப்பக்கூடிய தொண்டர்களின் உற்சாக காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நிர்வாகிகளும் அங்கு முதலமைச்சருக்கு தமது அன்பு பரிசுகளை வழங்கி முதலமைச்சரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்கிறார். ஜெர்மனி, லண்டன் நகரத்தில் முதலமைச்சர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கும் செல்கிறார். அதுபோல நாளை ஜெர்மனியில் அயலக அணி நிர்வாகிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்கிறார். செப்டம்பர் 4 ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழர் நல வாரியத்தின் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். செப்டம்பர் 4 ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கருத்தரங்கில் பெரியார் படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் சிறப்பிக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், தற்போது விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நிர்வாகிகள் அன்போடு வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சரின் பயண திட்டமெல்லாம் என்ன, விவரங்கள் என்ன? தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கக்கூடிய விதமாக ஒரு வார காலம் ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு செல்லும் முதலமைச்சருக்கு சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உற்சாகமான வரவேற்பை அளித்து வழி அனுப்புவதற்கான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வழியிலும் தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அளித்தனர். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கக்கூடிய புத்தகங்களை பரிசுப் பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. தமிழக பொருளாதாரத்தை $1 பில்லியன் உயர்த்த தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக உலக முதலீட்டாளர் மாநாடு, முதலீட்டாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில்தான் அவ்வப்போது வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 2022, 24 போன்ற ஆண்டுகளிலும் கூட பயணம் மேற்கொண்டார். அதிலும் 22ஆம் ஆண்டு பயணத்தின் போது கூட 6,100 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அதே ஆண்டில் சிங்கப்பூர், ஜப்பான் பயணம் மேற்கொண்ட 1,342 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்களும் 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஸ்பெயினில் கூட 3,440 கோடி ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. இதுபோன்ற ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிற நிலையில் தமிழ்நாடு முதலீடுகள் ஈர்க்கப்படுகிறது என்பதை தெரிகிறது. அதே ஆண்டில் தான் செப்டம்பரில் 7,616 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். அவர் சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முதலீடு ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் லண்டன் செல்கிறார். அங்கு செப்டம்பர் 30 காலை 9 மணிக்கு விமான நிலையத்திலிருந்து தற்போது செய்தியாளர் சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். ரெடியா? ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி
நான் திரும்பி வருகிறேன். தாயகம் தமிழகத்துக்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வளர்ச்சி வந்திருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே ப்ரூஃபாக இருக்குது. என்னுடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலையும் தமிழ்நாடு அமைதி மாநிலமாக, திறமையான இளைஞர்களை இருக்கக்கூடிய மாநிலமாக, வாய்ப்புகளை உருவாக்குகிற மாநிலமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி உயர்ந்திருக்கிற காரணத்தினால தரவுகளோட அந்த விவரங்களை எடுத்து சொல்லி தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்திருக்கிறேன். இது வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த 36 ஒப்பந்தங்களில் 23 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டு நிலைகளில் இருக்கிறது. இதோட தொடர்ச்சியாகத்தான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். அங்கே மேற்கொள்ளப்படக்கூடிய MOUக்கள் பற்றி பிரஸ் ரிலீஸை நான் தர சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு திரும்ப வர அன்னைக்கும் நான் உங்களை சந்தித்து இது குறித்து விவரமாக சொல்ல இருக்கிறேன். இந்த பயணத்தில் குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் நடக்கிற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டு பகுத்தறிவு புகழ் தந்தை பெரியார் படத்தை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்க்க நான் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வேணும். தமிழ்நாட்டு மக்களோட அன்போடு நான் புறப்பட்டு செல்கிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பயணங்களால் தமிழ்நாட்டிற்கு உண்மையாவே பலன் உண்டா என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகல. என்ன விமர்சனம் சொல்றாங்க? அதிமுக பொறுத்தவரை தொடர்ந்து விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பாக. வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்களுடைய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
புதிய கட்சிகள் வரவில்லையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன சார்? சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, அது குறித்து உங்கள் கருத்து என்ன? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாடு எப்படி தொழில் வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாக பயணிக்கிறது என்பதற்கு இதற்கு முன்பு முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாடு பயணங்களும் அதன் மூலமாக ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகளும் கூட ஒரு காரணியாக அமைந்திருந்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பயணம் எப்படி தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை வெளிநாடு பயணங்கள் வாயிலாக ஐக்கிய அரபு அமீரகமாகட்டும், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்களின் வாயிலாக பல லட்சம் கோடி தொழில் முதலீடுகள் தமிழகத்தை நோக்கி திரும்பியிருக்கின்றன. அதற்கு இந்த பயணங்களும் முக்கியமான காரணமாக அமைந்தன. தமிழ்நாட்டு மக்களின் அன்போடு முதலீடுகளை ஈர்க்க நான் வெளிநாடு புறப்படுகிறேன் என்பதையும் முதலமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். திமுக ஆட்சியில் போடப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன என்பதையும் தெரிவித்திருந்தார். இதற்கு நடுவே கேட்கப்பட்ட அரசியல் கேள்விக்கும் பதிலளித்திருந்தார். புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுகவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர் பதிலாக தெரிவித்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.